யார் பவர்ஃபுல் தெரிஞ்சிடும். பையனே கிடையாதுப்பா. சிம்பிள் ஸ்லாப்பி இன்ஸ்டா ஐடி, சிம்பிள் ஸ்லாப்பி. சரி, அந்த இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு எப்படிங்க அந்த பேர் வைக்கணும்னு தோணுச்சு? சிம்பிள் ஸ்லாப்பின்னு உங்களுக்கு ஏன் பேர் வந்துச்சு? அதாவது 1998 ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்லுங்க. ஒரு பையன் எனக்கு குய்யா குய்யான்னு கத்துச்சிங்களா? அப்போ கொய்யா கொய்யான்னு தானேங்க பேர் வைக்கணும். ஏங்க உங்களுக்கு சிம்பிள் ஸ்லாப்பின்னு பேர் வச்சாங்க? ஓ சரிங்க, நான் மேலே பார்க்கட்டுங்களா? சொல்லுங்க. ஒரு வீடியோ போடு அப்படியே. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் போட முடியாது. அது கொஞ்சம் எடிட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கஷ்டங்க. நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுக்காக மாதிரி கவர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பையன் பிறந்தோம். ஓகேங்க. சரி, அவங்க ஆகாஷ் வச்சாங்க. சரி, கொஞ்சம் சொல்லியாக இருக்கிறதுனால சும்மா ஸ்லாப்பியாக இருக்காங்க வச்சுட்டாங்களா அப்படின்னு வச்சாங்க. நீங்கள் இல்லாத ஆளே இல்லை. இல்லாத என்னங்காச்சு வண்டி இப்படி கிடக்குது? ஸ்டண்டா? சூப்பருங்க. நம்ம ஒரு மேம்பாலத்தை கடக்க போகிறோங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு இருக்க வேண்டியது. மணி பார்த்தீங்கன்னா 10:40 இப்போவே. சரி ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு அடுத்த டோல் வந்துட்டோம். இது செகண்ட் டோலுங்க. ஆக்சுவலாக இங்கேயும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் இங்கே பைக்கு மட்டும்தாங்க ஃப்ரீயாக போக முடியும். காரு இது மாதிரிலாம் இந்த ரோட்டில் சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு வந்துட்டு இன்னொரு ரோட் இருக்குது. உக்கடம் போய் உக்கடத்துலேருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ரோட் டிராஃபிக் சீக்கிரம் வரணும்னு வச்சு இந்த ரோட்டில் வந்துக்கோங்க. நீங்கள் பே பண்ணிட்டு தான் வரணும் டோலில். ஆனால் இதுவே நீங்கள் வந்துட்டு டோல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரூட் இருக்குது. உக்கடம் போய் உக்கடத்துலேருந்து நீங்கள் வர மாதிரி இருக்கும். அந்த ரூட் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஒன்று தான் பிரச்சனை. அந்த ரூட் வந்து ஜாயின் ஆகணும். அந்த ரூட் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. போ போடா லூசு பயலே. அவ்வளோதாங்க, கடந்தாச்சு. இப்படி ரைட்ரு வேற லெவலா? அந்த சைடு இப்போ லெஃப்ட் போயிருந்தீங்கன்னா பொள்ளாச்சி ரூட்டுங்க. அது நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் பாலக்காடு. இது அடுத்த டோலுங்க. இது 3வது டோலு. சீரியஸாக சொல்கிறேங்க, இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தேவையில்லாமல் உங்களுக்கு 200 வேஸ்ட் ஆகும். இந்த 200 நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ரூட்லேயே வந்துக்கோங்க. டிராஃபிக்கில் பூந்து வரணும். ஆனால் இந்த ரூட் ஆனால் பெஸ்ட் ஃபார் பைக் மட்டும்தான், மற்ற எதுக்கும் கிடையாது. இந்த டோல் வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த டோல் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி பேரிகேட் போடல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் கேரளா என்ட்ரன்ஸுங்க, கேரளா பார்டர். இப்போ நம்ம கேரளா பார்டருக்குள்ளே போக போகிறோம். கோப்ரோ அலோடு கிடையாது. இந்த பஸ்ஸெல்லாம் போகுது. என்ன மாட்ட போகிறோமா இல்லையாங்கிறது போகிற வழியில் பார்ப்போம். இல்லை அப்படிலாம் பிடுங்க மாட்டாங்க. கேரளா போலீஸ் எல்லாம் நல்ல போலீஸ்டா. அப்படி அங்கே முன்னாடி ஃபைன் போட வராரு ஒருத்தர். நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். உனக்கு மலையாளம் தெரியுமாடா? குறைச்சி அறியும். நான் நல்லா சம்சாரிக்கேன். மலையாளம் நாங்கள் அறியும். தெலுங்கு நசா தெரிசுரா. நாங்கள் அந்த லாங்குவேஜ் நாங்கள் தெரிசுரா. ஹிந்தி மே மாலும், தெலுங்கு மே மாலும். பையனா ஓர்மா இல்லைங்க. தெலுங்கு மாட்டாடுதுடா. I know 5 languages. I know Chinese also.
கொக்காக்கா குக்குமாக்கா ரெஸ்டாரண்ட் என்ன காணா ஏய் இட்ஸ் அ சைனீஸ் லாங்குவேஜ். இட்ஸ் லைக் நம்ம போகிற ரூட் நல்ல ரூட்டான்னு கேட்குறேன். நம்ம போகிற பாதை கரெக்டான பாதையான்னு கேட்குறேன். அங்கே வாங்க உள்ள ஒரு குட்டி பாப்பா கியூட்டாக ஹாய் பாப்பா ஹாய் சொல்லு. என்னங்க அங்கங்கே போலீஸ் நிற்கிறாங்க? ஏதாவது கலவரம் ஆயிடுச்சா? உள்ள ஏதாவது கலவரம் ஆயிடுச்சாட்டு இருக்குதுங்க. ஏன்டா இவ்வளோ கூட்டமாக இருக்குது உள்ள தெரியல. அந்த பாப்பாக்கு நம்ம ஹாய் சொல்லலாமா? ஹாய் கிட்டி பாப்பா ஒரு கியூட்டாக இருக்குது. பிரிட்ஜ் மேலேங்க, நம்ம கீழே போக தேவையில்லைங்க. எர்ணாகுளம் ஆலப்புழா காக்கா சாவடி. எனக்கு ஒரு டவுட்டு, காக்கா சாவடின்னு இருக்கு, கேஜி சாவடின்னு இருக்குது இங்கிலீஷில். ஏன் ஏன் காக்கா சாவடி தமிழில் இருக்கு, கேஜி சாவடின்னு இங்கிலீஷில் இருக்கு? ஏன்? எப்படிதானோ. மவுண்டன்ஸாக செம்மையாக இருக்குல்ல. இதை விட போகிற இன்னும் நல்ல மவுண்டன்லாம் இருக்குது, அதை காட்டுறேன். இதான் நேரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ். கிளைமேட் வேறு லெவல் இருக்குதுங்க சீரியஸாக. செம கிளைமேட். இதே மாதிரி மழை வராமல் போச்சுன்னா நல்லாயிருக்கும். இதில் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்னு ஒன்று இருக்குதுங்க ஆப்ஷனு. மேலே கேமரா இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஒரு 60க்குள்ளே நீங்கள் போய்க்கணும். 60க்கு மேலே போனீங்கன்னா உங்களை கேமரா கேப்சர் பண்ணி உங்களை வந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். இந்த பையெல்லாம் மாட்டினா அவ்வளோதான். எனக்கு என்னமோ மழை வர மாதிரியே ஃபீல் ஆகுது. இல்லை வாயெல்லாம் வைக்க மாட்டேன். இங்கே வெயில் அடிக்குது, ஆனால் அங்கே மழை அடிக்குமான்னு தெரியலையே. நான் வண்டி 80ல் போனதே கிடையாதுங்க, ஃபஸ்ட் டைம் போகிறேங்க 80ல். போக்கிரி பையனா பம்பலமா சிக்கிட்டானே பொண்ணம்மா. அந்த ரேடியோர் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. இந்த ட்ரக் என்னமோ எவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்க, சரியில்லைங்க. வேண்டா இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கிறான். என்னமோ பண்றான்டா. டேய் இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் நல்லா இருக்கும்டா பார்க்கறதுக்கு. இது திறந்து உள்ள போய் உட்காந்துக்கலாமா? ஜாலியா இருக்கும். வண்டி நான் உள்ள போய் உட்காந்தா நீங்கள் வண்டி அடிச்சு எங்கே போவீங்க எனக்கு தெரியும். என்னங்க அமைதியான ரோடு, அமைதியான ஊர், நேச்சர் ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நேராக வாங்க கேரளாக்கு.